இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனின்னு இருக்கும் போது ரைட் சைடு ரூம்ல இருந்தோம். பாய்ஸ் ஃபுல்லா ரைட் சைடு ரூம்ல இருந்தோம், கேர்ள்ஸ் ஃபுல்லா லெஃப்ட் சைடு ரூம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா 50 days கழிச்சு லைன்லாம் பிரிச்சுட்ட பிறகு நாங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் கேங் லெஃப்ட்டுக்கு போனோம், ரைட்டுக்கு ஒரு செட் ஆஃப் கேங் போனோம் சீட்டு மூலியமா. எல் இருக்குங்களா லெஃப்ட், ஆர் இருக்குங்களா ரைட், அந்த மாதிரி. அப்படி இருக்கும் போது இந்த ரூம்ல இருக்கவங்க கூட சேர்ந்து எப்படியோ இந்த ரூம்ல இருக்கவங்க தானே சேர்ந்து இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க தானே எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் ஃபார்ம் ஆனது கோவா கேங் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீக் அப்புறம் அடுத்த வீக் வந்த ஒரு விஷயம் என்னன்னா, சேது அண்ணன் வந்து பிளாஸ்டான ஒரு மொமெண்ட் வச்சு செஞ்சுட்டாரு. உண்மையா சொல்லலாம், எங்களுக்கு பாக்குற ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஜெஃப்ரிலாம் வந்து அப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு மொமெண்ட்லாம் நாங்க பார்த்துருந்தோம். சேது அண்ணன் அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மொமெண்ட் நாங்க பார்த்தோம், ஜாக்லின் இருந்தோம், சௌந்தர்யாட்ட இருந்தோம், டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு தனியா வந்த ஒரு மொமெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஏன் தனியா வந்தீங்க? தனியா வரணும்னு இன்டென்ஷன் இல்ல. இப்ப நம்ம உள்ள போய் விளையாடதான் நம்ம போயிருக்கோம். நம்ம ஒரு கேங்குள்ளேயே இருந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு சைட்ல இருந்தாலுமே நம்ம கேங்கா இருக்கிறதுனால டாஸ்க்குக்கே பிரச்சனைன்னு வருது. நம்ம அங்க போனதே நம்ம டாஸ்க் பண்ணோம், நம்ம யாருன்னு எப்படி காமிக்கணும்னு சொல்லி தான் நம்ம அங்க போனோம். இப்போ டாஸ்க்குக்கே அது நம்மளால பிரச்சனைன்னு வரும்போது நான் சௌந்தர்யாகிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்மளால டாஸ்க்குக்கே பிரச்சனை வரக்கூடாது சௌந்தர்யா, இங்க எல்லாருமே விளையாட தான் வந்திருக்கோம், அப்படி இருக்கும் போது இது வேண்டாம், நம்ம பாத்துக்கலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரமே வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் நாமினேஷன் பண்ணீங்க. ஜாக்லின் இல்ல, ரயானி சௌந்தர்யாவும் நாமினேஷன் பண்ணீங்க. ஏன் அதுக்கு அடுத்த அந்த வாரமே ஏன் அப்படி பண்ணீங்க? நான் அப்போ அங்க இருந்திருந்தாலுமே என்னோட யார் நாமினேட் பண்ணுமோ அவங்கள தானே நான் பண்ணிருப்பேன். இதை விட்டு வெளியே வந்துதான் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லையே. அவங்க கூட இருந்திருந்தாலும் நான் பண்ணிருப்பேனே. இப்போ இருந்தே பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, வேற சொல்லியிருப்பாங்க. திருப்பி இல்லாம பண்ணா இப்படி சொல்றாங்க, அதை நம்ம கண்டுக்க கூடாது.